அத்திக்கிற சக்தி சரவண முத்துக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 4th டே தாங்க நம்ம பார்க்க போறோம். ஜிம் ஒர்க் அவுட்ல போனோடனே தான் தெரிஞ்சு இன்னைக்கு கார்டியோ கிளாஸ்னு. ஐயோ கார்டியோ கிளாஸா? டீமோட சேர்ந்து பண்ணுவோம். பட் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை. அதுவும் நம்ம ஏசுதாஸ் கோச்சோட பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் ஃபயரா இறங்கியாச்சுங்க. வேற லெவலில் தான் போயிட்டு இருந்தது. ஆனால் ஆஸ் ஏ பிகினராக நம்ம பண்ணும்போது தான் சில விஷயம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், சில விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், சில விஷயம் பண்ணணும்னு தோணும், சில விஷயம் ஐயோ சாமி முடியலடப்பா ஆளை விட்டுருங்கடா அப்படின்னு தோணும். சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ வார்ம் அப் பண்ணி பண்ணும்போதே நம்மளுக்கே ஒரு ஃபீல் ஆச்சு, பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்ணிக்கிட்டே வரும், நம்மளுக்கும் ரெகுலராக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிமைண்டரில் இருக்கக்கூடிய ஓவரால் கிளாஸஸ் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. ஸோ ஓவரால் கிளாஸஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் போட்டுட்டு இருந்தேன். அது செஸ்ட்டோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தாங்க போச்சு, வலி அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஆனந்த் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஷோல்டருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஷோல்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல் ஃபயராக வந்துருந்தது. ஷோல்டர் கிளாஸஸ்லுமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ரைசப்ஸ் வந்து போகலான்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரைசப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு பைசப்ஸ் நம்ம எப்பயுமே ரெகுலராக ஃபினிஷிங் அப்போ போட்டோம்னு சொல்லியிருந்தோம், அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கான கிளாஸை கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் என்ன அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.